ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். यीशु मसीह के नाम से मैं हर एक को स्वागत करती हूँ. நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். आप हर एक जन विशेष लोग हैं. நீங்கள் ஒவ்வொருவரும் பிதாவுடைய அன்பிற்குரியவர்கள். आप हर एक जन पिता के प्यार के बागी है. நீங்கள் ஒவ்வொருவரும் பிதாவின் செல்ல பிள்ளைகள். आप हर एक जन पिता परमेश्वर का प्यारे बच्चे हैं. நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த குறையுமே இல்லாத நிறைவானவர்கள். आप हर एक जन कोई भी कमी कटी के बिना परिपूर्ण लोग हैं. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்துவாகிய பரிபூரணம் நிறைந்து காணப்படுகிறார். आप हर एक के अंदर मसीह जो परिपूर्ण मसीह है आप में है. நீங்கள் ஒவ்வொருவரும் வல்லமையுள்ளவர்கள். आप हर एक जन सामर्थी है. எதையும் சாதிக்க வல்லவர்கள். कोई भी कार्य को पर जयवंत. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. आपके द्वारा कुछ भी काम असंभव नहीं है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. मेरे प्यारे परमेश्वर के बच्चे, आपसे कुछ भी काम असंभव नहीं है. எந்த பிரச்சனையும் தேவனுடைய பிள்ளைகள்ட்ட வந்ததுன்னா அந்த பிரச்சனை சரியாயிரும். कोई भी परेशानी परमेश्वर के बच्चे के पास जब आता है तो वो परेशानी दूर हो जाता है. எந்த குறைவும் தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டுடும். कोई भी कमी परमेश्वर के बच्चे अगर उनके पास आता है तो वो कमी भी परिपूर्ण में बदल जाता है. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்குள்ளே பரிபூரணம் இருக்கிறது. क्योंकि परमेश्वर के बच्चे के अंदर परिपूर्णता है. கிறிஸ்துவாகிய பரிபூரணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. fullness of Christ, கிறிஸ்துவாகிய முழுமை உங்களுக்குள்ளே இருக்கிறார். मसीह की परिपूर्णता जो है आप में है. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். और पहला यूहन्ना में ऐसा लिखा हुआ है कि उनकी परिपूर्णता के द्वारा हम कृपा के ऊपर कृपा को पाए हैं. அவருடைய பரிபூரணம், उनकी परिपूर्णता, அவருடைய முழுமை, उनका जो फुलनेस है, அவருடைய நிறைவு, उनका परिपूर्ण. இதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? வெறுமை. इसका जो ऑपोजिट में क्या आएगा बोलने से? कमियां. தேவனுடைய பரிபூரணத்தை நாம் உணராவிட்டால் வெறுமைக்குள்ளே இருக்கிறோம் என்று அர்த்தம். अगर परमेश्वर की कमियां को अगर हम परमेश्वर की परिपूर्णता को हम महसूस नहीं कर पाते हैं तो हम कमियां में रहते हैं. பூமியே எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ये पूरा पृथ्वी कैसा था पहले देखा जाएगा तो पूरा सुनसान और बेडोल था. ஒண்ணுமே இல்ல பூமியில. वो पृथ्वी में देखिए कुछ भी नहीं था. எல்லாம் டிஸார்டர், நத்திங். कुछ भी चीज वहाँ पर नहीं था, सब डिसऑर्डर था. வெறுமையால் நிறைந்திருந்தது. एकदम खालीपन था. அததான் முழுமையாக்கினார். அந்த வெறுமையதான் ஆண்டவர் பூரணமாக்கினார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். उनकी परिपूर्णता से हम सब कृपा के ऊपर कृपा प्राप्त किया है. அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய வெறுமை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. उनका परिपूर्णता हमारे सारे व्यर्थता को बदल दिया है. நம்முடைய குறைவெல்லாம் மாறிவிட்டது. हमारे सारे कमियां को बदल दिया है. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவாகிய முழுமையை நாம் உணர வேண்டும். और प्रिय भाई मेरे बहन, आप आपके अंदर रहने वाले मसीह की परिपूर्णता को अनुभव करना जरूरी है. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நம்ம உணரல, அவர் யாருன்னே நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நம்முடைய குறைவுகளை தான் நினைச்சிட்டே இருப்போம்.
हम हमारे अंदर रहने वाले मसीह की परिपूर्णता को अगर हम महसूस ना करें, हम अपने अंदर रहने वाले सिर्फ कमियों को देखना शुरू कर देंगे। அதனாலதான் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் கொஞ்ச நாளா கிறிஸ்துவாகிய வித்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. इसीलिए पास्टर जेम्स इन दिनों में ज्यादा से ज्यादा मसीह की बीज के बारे में बात करते हुए आ रहे हैं। அந்த வித்தை பத்தி கேட்க கேட்க நமக்குள்ள இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. उस बीज के बारे में जितना सुन रहे हैं ना, उतना हमारे अंदर की मन और आत्मा जो है जागरूक हो जाता है। நமக்குள்ள இருக்கிற அந்த வித்து நம்மை உயிரடைய வைத்து கொண்டே இருக்கிறது. जो बीज हमारे अंदर है वो हमें जीवित बनाता है। இவ்வளவு நாளா இந்த வித்து நமக்குள்ளதான் இருந்துச்சா அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. इतने दिन से वो बीज हमारे अंदर ही था क्या, ये बात को सोचते समय मन को एक अलग प्रकार के आनंद महसूस होता है। அந்த வித்து எப்படிப்பட்டதுன்னா முழுமையானது. वो बीज कैसा है पता? वो बीज परिपूर्ण बीज है। அந்த வித்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. उस बीज के अंदर परमेश्वर का जीवन छुपा हुआ है। நம்முடைய மனதுல இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய ஜீவன் அந்த வித்துக்குள்ளதான் இருக்குது. हमारे मन के अंदर रहने वाले सारे चोट को चंगा करने वाले दवाई उस बीज के अंदर ही है। நாள்பட்ட காயங்கள் அதெல்லாம் ஆற்றக்கூடிய மருந்தாகிய ஜீவன் அது முழுமையாக பூரணமாக நமக்குள்ளதான் இருக்குது. हमारे मन की सारे चोट को चंगा करने वाले दवाई जो जीवन उसी बीज के अंदर ही है। சில நேரங்கள்ல நம்ம இந்த ஜீவன் அறியாததுனால, இதுக்குள்ளார நம்ம போகாததுனால இன்னும் எம்டினஸ்க்குள்ளே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. अब तक हम में से बहुत सारे लोग उस जीवन को पहचाना ही नहीं है। इसी कारण से हमारे अंदर हम दुख और तकलीफ चोट के अंदर ही हम और गहराई में जा रहे हैं। அதனாலதான் மத அடிப்படையில நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. इसीलिए आज बहुत सारे लोग धर्म की बेस पे काम कर रहे हैं अपने जीवन में। அதனாலதான் ரொம்ப ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் அதனாலதான் बहुत सारे लोग आज उपवास करके प्रार्थना करते हैं, इसी कारण से करते हैं। நாங்களாம் இந்த 25 வருஷத்துல இந்த சட்டத்திட்ட சுவிசேஷத்துல ஒரு நாளை விட மாட்டோம். हम सब ऐसे ही लोग हैं। हम जब तक इस है ना कानून का सुसमाचार को जब तक फॉलो करते थे, तब तक हम एक दिन भी नहीं छोड़ते थे। ஏன்னா நம்மளால ஜபத்துல நம்மளால உட்காரவே முடியாது. என்னாலாம் ஜபத்துல உட்காரவே முடியாது. क्योंकि मैं प्रार्थना में बैठ ही नहीं सकता हूँ। மாசத்துல 3 நாள் பெண்கள் ஜபம் வச்சிருவேன். सप्ताह प्रार्थना के बिना मैं रह ही नहीं सकता हूँ। हफ्ता में 3 दिन जो है महिलाओं का प्रार्थना रख देता हूँ कलीसिया में। காலைல 10ல இருந்து 1-2 ஆயிரம் அந்த 3 நாள் செப்பரேட் பண்ணிடுவேன். मैं सुबह से दिन तक प्रार्थना में ही रहूंगा। 3 दिन पूरे प्रार्थना, यही है मेरे जिंदगी। ஒரு நாள் தேசத்துக்கு, ஒரு நாள் சபைக்கு, ஒரு நாள் குடும்பத்துக்கு. एक दिन देश के लिए, एक दिन कलीसिया के लिए, एक दिन परिवार के लिए। குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் குடும்பத்துக்கு நாளை நான் ஒதுக்குனதே கிடையாது. मैं परिवार के लिए दिन अलग करके दुआ तो करता था, मगर कभी परिवार के लिए कभी समय नहीं निकाला मैंने। ஆமா, சனிக்கிழமை முழுசா ஃபாஸ்டிங் பிரேயர்ல போவோம். வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனையில போவோம். அப்படியே போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனா உள்ள இருக்கிற கிறிஸ்துவாகிய வித்தை உணரவே இல்லை. शनिवार को है ना चर्च में प्रार्थना, फ्राइडे को देश की प्रार्थना, ये प्रार्थना वो प्रार्थना, सिर्फ ऐसा ही चलता था। मगर कभी भी जिंदगी में अपने अंदर की बीज की जानकारी कभी नहीं हुआ, बीज को कभी महसूस नहीं किया अपने अंदर। ஏன்னா நமக்குள்ள இருக்கிற வெறுமை, அந்த வெறுமை இன்னும் நம்மள மதத்தை நோக்கி ஓட வைத்து கொண்டே இருந்தது. जो खालीपन हमारे अंदर था ना, वो खालीपन हमें और ज्यादा धर्म में, भक्ति
भक्ति की मार्ग में घुसा दिया। सिर्फ माया के अंदर जो भक्ति है ना, उसमें जाके सिर्फ इन्हीं कामों को करने में हम लग पड़े। இன்னைக்கு ஜெபம் பண்ண கூடாதுன்னா ஜெபம் பண்ண கூடாதுன்னு கிடையாது, எப்படி ஜெபம் பண்றோம்னு தான் முக்கியம். आज मैं ऐसे बात कर रहा हूं, इसका मतलब ये नहीं है प्रार्थना मत करो। कैसे இப்ப हम प्रार्थना कर रहे हैं वही तो मतलब है। இப்ப எப்படின்னா தேவாவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். अभी ऐसा है, पवित्र आत्मा के द्वारा चलने का एक अनुभव है हमारे अंदर। இன்னைக்கு நமக்குள்ளே வாசமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுடைய ஜீவனுக்குள்ள நம்மள நடத்திட்டு இருக்கிறார். आज हमारे अंदर रहने वाले पवित्र आत्मा मसीह की जीवन के अंदर हमें चला रहा है। நம்மள பத்தி ஒரு குறை கூட பேச அவர் விட மாட்டேங்கிறாரு. हमारे बारे में एक भी कमी हमारे मन के अंदर हम बात करने को छोड़ता ही नहीं, होली स्पिरिट हमारे अंदर रहकर। நம்முடைய சரீரத்தை குறித்துதான எந்த பலவீனத்தை குறித்து நினைக்கவே விட மாட்டேங்கிறாரு. हमारे शरीर की बलहीनता के बारे में भी सोचने नहीं दे रहा है वो पवित्र आत्मा हमारे अंदर रहकर। ஏன் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே அந்த பரிபூரணம் இருக்கிறது. क्यों मैं कहूंगा तो हमारे अंदर वो परिपूर्ण बीज हमारे अंदर है। அந்த முழுமை நமக்குள்ளே முழுமையாக வாசம் பண்ணி இருக்கிறது. उस परिपूर्णता हमारे अंदर वास कर रहा है। இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो अंधेरा जो है उस रोशनी को कभी घेर नहीं पाया। கிறிஸ்துவாகிய ஒளி உள்ள இருக்கிறதுனால இருளுக்கு வேலையே கிடையாது. मसीह का रोशनी हमारे अंदर है, इसीलिए अंधकार को हमारे साथ कोई लेना देना ही नहीं है। ரெண்டுக்கும் முதக்கு இப்பைக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? முதல்ல அறியாமே ஓடிக்கிட்டு இருந்தோம், இப்ப அறிஞ்சு அமர்ந்து இருக்கிறோம். पहले और अभी का क्या फर्क है पता? पहले बिना जाने हुए भागते थे ऐसे घोड़ा के जैसा कामों में, सेवकाई में, बट अभी जानकर चुपचाप बैठकर परमेश्वरत्व को समझते हैं। நமக்குள்ள இருக்கிற பூரணத்தை அறிந்து கொண்டதனால் அமர்ந்திருக்கிறோம். अब हमारे अंदर रहने वाले सारी परिपूर्णता को, उस बीज की परिपूर्णता को समझने के कारण अब दौड़ना बंद कर दिया, अब शांत रहना शुरू कर दिया। முதலெல்லாம் அதை அறியாம ஐயோ அங்க போயாவது நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியாவது நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது நடக்கணும்னு ஓடிக்கொண்டே இருந்தோம். पहले हमारे अंदर की कमियां कोई देख के इधर उधर भागते थे। हम इधर प्रार्थना करें, वो प्रार्थना करें ताकि हमारे खालीपन दूर होवे। बट अभी ऐसा नहीं है, परिपूर्णता महसूस हो रहा है। எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நான் போதுமானவள் அல்ல அப்படின்ற முடிவுக்கு தான் வருவோம். कितना भी प्रार्थना करें, अब क्या पहले है ना, कभी भी परिपूर्णता कभी फील ही नहीं होता था पहले। எல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லி முடிப்போம்னா, ஆண்டவரே நாங்க ஒன்றுமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் முடிப்போம். पहले हम प्रार्थना करते थे, हम बोलते हैं प्रार्थना खत्म होते हम कुछ भी नहीं है, எல்லாம் உங்களோட கிருபை ஆண்டவரே, நாங்க தூசி ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம். पहले हम परमेश्वर को देख के यही बोलते थे मैं कुछ नहीं है, मैं धूल मिट्टी हूँ, यही बोलते थे। ஆனா இன்றைக்கு ஆவியானவர் அப்படி சொல்ல வைக்கவே மாட்டேங்கிறார், அப்படி சொல்ல விட மாட்டேங்கிறார். अब होली स्पिरिट हमारे अंदर है कि कभी ऐसे बातें बोलने ही नहीं दे रहा है। சில பாடல்கள்லாம் பாடவே முடியல. आज बहुत सारे गीत हम गा ही नहीं पा रहा हूँ। ஏன்னா உள்ள இருக்கிற பூரணம் பரிபூரணத்தை, அந்த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட உள்ளார உணர 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 அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மறைஞ்சே போயிருச்சு. आज मसीह की परिपूर्णता को अपने अंदर जितना ज्यादा महसूस कर रहे हैं ना, आज ऐसे शब्द हमारे मुंह से आ ही नहीं रहा है पहले के जैसा। அவருடைய பரிபூரணம் உங்களுக்குள்ள இந்த கிருபை மேல கிருபையா பொழிந்து கொண்டே இருக்கிறது.
उनका परिपूर्णता आपके अंदर एक कृपा के ऊपर कृपा को प्रकट करता है। எதுலனாலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். हर एक जगह में, हर एक बात में हमें जिताता है। நமக்குள்ள இருக்கிற பரிபூரணம் நம்மள எத்திசையிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. हमारे अंदर की परिपूर्णता, मसीह की परिपूर्णता, उस जीवन की परिपूर्णता हमें हर एक बात में है ना जीत देता है। நம்மள ஒரு வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாக நம்மள நிறுத்தி கொண்டிருக்கிறார். आज हमें है ना एक सामर्थ्य का एक है ना पात्र बनाता है। எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் அந்த உலக பிரகாரமா நம்ம பார்த்தாலும் அதெல்லாம் என்னடா நமக்குள்ள இருக்கிற பூரணம் தான் அப்படின்னு நமக்குள்ள பார்த்து நம்மள சந்தோஷப்பட வைக்குது நமக்குள்ள இருக்கிற பரிபூர்ணமாகி கிறிஸ்து. आज कितना भी बड़े बड़े बातें बाहर हमारे सामने दिखने दो, फिर भी हमारे अंदर की परिपूर्णता ही सबसे बड़ा दिख रहा है। परिपूर्णता, मसीह की परिपूर्णता को ही ज्यादा हम देख रहे हैं। நம்மளே பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम अपने आप को देख के वाह, मुझ में इतनी बड़ा महिमा छुपा हुआ था क्या, ऐसा देख के आश्चर्य हो पा रहा है। ஓ, நீ இவ்வளவு வல்லமையா இருக்கியா, இவ்வளவு முழுமையா இருக்கியா, ஒரு குறை இல்லாம இருக்கியா அப்படின்னு நம்மளே பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். मैं अपने आप को देखकर इतनी खुशी होता हूँ, मुझ में इतनी परिपूर्णता है क्या, मुझ में इतनी महिमा छुपा हुआ है क्या, देखकर अपने आप को देखकर अचंभित और चमत्कार को देख के आश्चर्य होता हूँ। அப்படி ஒரு முழுமை நமக்குள்ள இருக்கிறார். ऐसा एक परिपूर्णता आपके अंदर है। தேவ பிள்ளைகள் எதற்கும் குறைவா அனுபவிக்கணும்னு அவசியமே இல்ல. परमेश्वर की संतान कोई भी बात को कमी के रूप में अपने जीवन में देखने की जरूरत नहीं है। குறைவு அப்படிங்கறது அது உங்க மனசுலதான் இருக்குது. कमी जो है सिर्फ हमारे मन के अंदर ही है। குறைவுங்கிறது அது பழைய ஆதாம், முந்தின ஆதாமுடைய நிலை. वो कमियां को ही देखते रहना, वो पुराना आदम, पहला आदम का स्वरूप है। அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. उस आदम को कितना भी दो, कमी है, कमी तो उनके पास होता ही रहता, उनके मन कभी परिपूर्ण होता ही नहीं है। அந்த பழைய ஆதாம் தான் வச்சிருக்கிறதுலயும் திருப்தி அடைய மாட்டான், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான். उस पुराना आदम का स्वभाव यही है, वो खुद भी संतुष्ट नहीं रहेगा और दूसरों को भी दे नहीं पाएगा। वो அவனுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, கொடுத்துட்டா குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு யாரு கொடுப்பா, எனக்கு யாரு கொடுப்பா அப்படின்ற பயம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். उस पहला आदम के अंदर ऐसा एक डर हमेशा बना रहेगा, अगर मैं दे दूंगा तो मेरे पास कमी हो जाएगा और फिर मुझे कौन देगा, मुझे कौन देगा, ऐसे सोच में पड़े रहेगा। எதுக்கும் எனக்கு உதவியாகும், எதுக்கும் உதவியாகும்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சேர்த்தே வச்சுக்கிட்டே இருப்பான். वो हमेशा ऐसा ही सोचते रहेगा, मेरे लिए कुछ काम की आएगा, मेरे को काम जब जरूरत पड़ेगा तो मेरा काम की आएगा, ऐसे सोच सोच के इकट्ठा करते रहेगा। பிந்தின ஆதாமுடைய நிலைமை என்ன அப்படின்னா அது பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. दूसरा आदम कौन है पता, वो पिता का प्यार को प्रकट करता है। ரெண்டு கையை விரிச்சு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इतना प्यार किया करके दोनों हाथों को खोलकर फैलाकर बताता है, परमेश्वर इस दुनिया में ऐसा प्रेम किया करके बताता है। என்கிட்ட இருக்கிற முழுமை என்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டார். मेरे पास जो परिपूर्ण है ना, वो मसीह है, उसी मसीह को मैं आप सबके लिए दे दिया करके यीशु मसीह को हमारे लिए इस दुनिया में दिया है। இந்த பிந்தின ஆதாம் அவன் என்ன நினைப்பானா, என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். वो पुराना आदम, पहला आदम के अंदर तो यही विचार रहेगा,
सिर्फ पैसा जब उनके पास है, धन दौलत है, तो वो अपने आप को बड़ा घमंडी और सब कुछ मेरे पास है करके सोचते रहेगा। அவன் ஊற்று மாதிரி அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். जो दूसरे आदम में है ना, वो ऐसे लोग हैं, वो देते ही रहेंगे और उनके पास ऐसा है, जो कुआं में पानी निकलते रहेगा वो पानी में पानी भरता रहेगा, ऐसा ही उनके अंदर भी आशीषें भरता ही रहेगा। கிறிஸ்துவாகிய பரிபூரணதா உள்ளார உணர்றதுனால அவனுக்கு பயமே இருக்காது. मसीह की परिपूर्णता को अपने अंदर देखने के कारण उसके अंदर कभी डर वास नहीं कर सकता है। என் பாத்திரம் வற்றவே வற்றாது அப்படின்னு அவன் மன உறுதியா இருப்பான். वो अपने अंदर ऐसा एक हिम्मत के साथ रहेगा, मेरा बर्तन कभी सूखेगा नहीं है। ஏன்னா ஒண்ணுமே இல்லைனாலும் அவன் வார்த்தைய வச்சு அவன் உருவாக்கிடுவான். वो अगर जहां वहां पे कुछ भी नहीं हो तो भी वो अपने मुंह की वचन की शब्द से सब कुछ बना पाएगा। वो இல்லாத உறுப்புகளையும் அவன் உருவாக்கிடுவான். जो शरीर के अंग है ही नहीं, वो अंग को भी वो नया बना देगा। இந்த உலகத்துல இருக்கிற மருத்துவமனையெல்லாம் அவனை பார்த்து வணங்கணும், அப்படி வல்லமையுள்ளவன் அவன். दूसरा आदम के अंदर जो लोग हैं, वो उनको इस दुनिया के जितने भी हॉस्पिटल है ना, वो सब उनको देख के झुकना पड़ेगा। ஏன்னா அவன் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் முழுமையை அடைந்தவன். क्योंकि वो दूसरे आदम यीशु मसीह का उसी परिपूर्णता को प्राप्त किया है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்குள்ள நம்மள ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது யார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ये सारे बातों को हमारे अंदर जगाते रहता है, वो कौन है पता? पवित्र आत्मा। அப்படியே அவரையே ஒட்டி அவரையே அணைத்து கொண்டே வாழுங்க. उसी पवित्र आत्मा को जितना नजदीक में जा सकता उतना नजदीक में उनको महसूस करे और उनको गले मिला के अपनी जिंदगी ऐसा ही बिताए। எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பார்கள். जो कोई भी परमेश्वर के आत्मा के द्वारा चलते हैं, वही परमेश्वर का संतान है। தேவ ஆவியில நடத்தப்படலனா நம்முடைய பேச்சு எல்லாமே மரணத்துக்கு எதுவாதான் இருக்கும். अगर पवित्र आत्मा के द्वारा हम चलाई नहीं चलते हैं, मैं आपको कह रहा हूं, आप मृत्यु के और ही आपका सारे विचार मन सब कुछ मृत्यु की ओर ही भागेगा। எப்ப பார்த்தாலும் குறைவதான் பேசிக்கிட்டே இருப்போம். हमेशा आपके मुंह कमियों के ही बात करते ही रहेगा। மத்தவங்களை நியாயம் திருத்துக்கிட்டே இருப்போம். दूसरों की कमियों को निकाल के उनको है ना न्याय करेगा। சில கிறிஸ்தவ வட்டாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு ஒரு குரூப்பே இருக்கும், நியாயம் திருக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கும். अगर आप बाहर देखेंगे कलीसियाओं में एक दूसरे को न्याय करने में, जज करने में ही रहते हैं। அவங்களுக்கு அந்த வட்ட மேஜை மாநாடு என்னத்துக்கு அப்படின்னா குறை பேசுறதுக்குன்னு அங்கங்க கூடும். सिर्फ है ना एक दूसरे की कमियों को बात करने के लिए लोग इकट्ठा होते हैं। ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு சின்ன புள்ளைய தூக்கி போட்டு குறை பேசுற கூட்டம், அதான் அது முந்தின ஆதாமுடைய லிஸ்ட். कुछ भी नहीं है तो छोटी सी बच्चे को भी उठा के रखे, उसके बारे में कमियां निकालना शुरू कर देगा। அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு அற்புதம் செய்யவே முடியாது, அவங்களால ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவும் முடியாது, மாற்றம் கொண்டு வரவங்களையும் தூஷிக்கிறதா அவங்களோட வேலை. जो वो लोग बदलाव को ला नहीं पाएंगे, जो बदलाव को लाते हैं उनको भी है ना हमेशा कमियां कुछ ना कुछ बोलते रहेंगे। இவ்வளவு நாள் உன்னாலதான் ஒண்ணுமே செய்யவே முடியல, செய்யணும்னு வந்து நிக்கிற ஒரு ஆளுக்கு செவி கூட அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் புரியாது உங்களுக்கு. उनको है ना आप बोलेंगे तो है ना आपसे तो कुछ नहीं होता है, जिनसे होता है उनको तो करने दो, ऐसा बोलेंगे तो वो भी उनको छोड़ नहीं पाएंगे वो लोग। ஆவியானவர் சொல்லுறத காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அந்த கேட்கிற காது அவங்களுக்கு இல்ல. பரிதாபம். जो पवित्र आत्मा कलीसिया को कहता है उसको सुने सुने बोलते तो रहेंगे, मगर कभी जिंदगी में सुनेंगे नहीं, क्योंकि वो कान तो उनके पास है ही नहीं है। ஏன்னா உணர்ற இருதயமும் இல்ல, காணக்கூடிய கண்களும் இல்ல. क्योंकि है ना, जानने का हृदय भी नहीं है, सुनने का कान भी नहीं है, देखने की आंख भी नहीं है। இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் பரிதாப நிலை. यही है आज मसीहत की हालात, यही है दुनिया में। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே முழுமை இருக்கிறது. हाँ, मगर प्रिय भाई मेरे बहन, हम हमारे अंदर एक बहुत बड़ा परिपूर्णता को हम रखे हुए हैं। இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த முழுமை, हर एक के अंदर वो परिपूर्णता है। உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा उस परिपूर्णता के अनुसार आपको बदलते रहता है। நீங்க சில சமயம் சோர்ந்து போய் என்னடா இன்னும் நமக்குள்ள மாற்றம் வரலையே, நீங்க சோர்ந்து போலாம். ஆனா ஒரு நாள் உள்ள இருக்கிற ஆவியானவர் சோர்ந்தே போகவே மாட்டார். आप सोच सकते हैं कि हाँ मैं इतनी दिन से कोशिश कर रहा, हो नहीं पा रहा, मगर आपके अंदर पवित्र आत्मा जो है ना, वो कभी थक जाता ही नहीं है, वो हमेशा आपके अंदर बात करते रहता, तुमसे होगा। நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீ சோர்ந்து போகாத, நீ சாதாரணமான ஆள் அல்ல, உனக்குள்ளே முழுமை இருக்கிறது. கிறிஸ்துவாகிய முழுமை, ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கு. உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், நீ முழுமைக்கு வர முடியும், நீ பூரணரா மாற முடியும் அப்படின்னு நமக்குள்ள உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். आज पवित्र आत्मा आपके अंदर रहकर आपसे यही बोलता है, तुम में एक बड़ा परिपूर्णता है, तुम क्या, तुम्हारे अंदर कमी नहीं है, तुम परिपूर्ण हो। इसी बात को आपके अंदर बात करते रहता है वो होली स्पिरिट। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியே இருக்கிற சத்தத்தை கேட்காதீங்க. प्रिय भाई मेरे बहन, जो आवाज बाहर से आता है ना, वो आवाज को मत सुना करो। உள்ளவே ஒரு மாம்சத்தின் வழியா ஒரு சத்தம் வருது, அதையும் கேட்காதீங்க. अपने अंदर है ना, हमारे जो शरीर से एक आवाज आता है ना, वो आवाज को भी मत सुना करो। உள்ள இருக்கிற ஆவியானவருடைய அந்த ஊக்கமுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைய மாத்திரம் கேளுங்க. अपने अंदर जाकर, गहरी में जाकर उस बीज से आने वाली आवाज को सुने। पवित्र आत्मा उस बीज के साथ रहकर यही आपसे बात करता है, तुम परिपूर्ण हो। உங்களுக்காக அற்புதமான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். आपके अंदर रहकर पवित्र आत्मा बहुत ही महान शब्द को आपके अंदर बात करते रहता है। கிறிஸ்துவாகிய முழுமை உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எதுக்கோ எதிலும் குறைவானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. आपके अंदर मसीह की परिपूर्णता है, आप किसी भी बात में कमी नहीं है। परमेश्वर आप सबको आशीष करे। God bless you. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறிய போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees Rs 6,000 only.
For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.